அதாவது பேச்சினால் பிழைக்கக்கூடிய, ஜீவிக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. மனைவி, கணவனால நல்ல லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் உண்டு. டபுள் வருமானம் வேணுங்க, நானுங்க வேலைக்கு போறேன், ஒய்ஃபும் வேலைக்கு போனா நல்லது. அல்லது ஒய்ஃபுக்கு வேலைக்கு போறாங்க, சம்பளம் சரியா இல்ல. அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியாக மனைவியின் பண, பொருளாதார முன்னேற்றங்கள் அல்லது பணி அழுத்தங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருக்குமே இந்த தடவ பெரிய சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. காதல் கைகூடும். சிறப்பாக கணவன், மனைவி அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே பிரிஞ்சிடலாமான்னு நெனச்சவங்க எல்லாருக்குமே மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. முதல் வாழ்க்கை தோற்றுப்போய் 2வது வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல 2வது வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால், அதாவது ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கனால பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன பாக்கியம் வேணும்? நல்ல கல்லூரி, நல்ல காலேஜு, நல்ல ஸ்கூலு, நல்ல வேலை, நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி, நல்ல குழந்தைகள், நல்ல ஆரோக்கியம், நல்ல பொருளாதார முன்னேற்றம். இதுக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சிருங்க. இப்ப இந்த துலா ராசியில அவங்கவங்க என்னென்ன வயசுல இருக்கிறீங்களோ, அந்தந்த வயசிற்கு ஏற்றார் போல இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் 9, 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால், உங்களுடைய வயதிற்கேற்றார் போல சந்தோஷமும், நன்மைகளும், மிகப்பெரிய முன்னேற்ற மாற்றங்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பா உண்டுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பினையான மாதமாகவே இந்த மாதம் அமையும்.